அண்ணனோட எண்ணம் எல்லாம் நிறைவேறி அவர் பெரிய நடிகரா வரணும்னு நீயும் வேண்டிக்க பாட்டி. நானும் உன் வயசு பொண்ணுகளை பாத்துருக்கிறேன். எல்லாம் தனக்கு நல்ல புருஷன் அமையணும்னு வேண்டிக்குதுங்க. உன்னை தங்கச்சி அடைஞ்சதுக்கு விஜயம் கொடுத்து வச்சிருக்கணுமா? இல்ல பாட்டி, விஜய் அண்ணனை அடைஞ்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். கீதா, நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. விஜய் பெரிய நடிகனா ஆயிடுவான். அண்ணன் மட்டும் பெரிய நடிகன் ஆயிட்டா நான் உனக்கு ஒரு மாருதி கார் வாங்கி தருவேன். ஆனா நீ பூ வியாபாரத்தெல்லாம் விட்டுணும். நீ கார் வாங்கி கொடு, நான் கார்ல போய் பூ விற்பேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் இந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட். என் பேரு கீதா. நீங்க போன்ல யாருக்கிட்டயும் பேசிட்டு இருந்தது கேட்டேன். உங்க படத்துக்கு ஹீரோ வேணும்னு சொன்னீங்க. எங்க அண்ணன் ஒரு பிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுவாரு, நல்லா டான்ஸ் ஆடுவாரு. நீங்க தான் சார். நீங்க பேசினதை நான் கேட்டது தப்புதான். இருந்தாலும் இல்லம்மா, நான் போன்ல பேசினதை நீ கேட்டேன்னு உண்மையை ஒத்துக்கிட்ட பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். இந்த அட்ரஸ்ல நாளைக்கு உங்க அண்ணன் போட்டோவோட என்ன வந்து பாரு. ஓகே? ரொம்ப நல்லவரு. இந்த காலத்திலயும் உண்மைக்கு மரியாதை தராரு. எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய். உட்கார். விஜய், போன வாரம் நீ நடிச்ச நாடகத்தை பார்த்த டைரக்டர் பாலச்சந்தர் உன் நடிப்புல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டார். ஈவினிங்ல நீ பாலிஷ் பட்டறையில வேலை செஞ்சுக்கிட்டே இங்க படிக்கிறேன்னு சொன்னப்ப உன் விடாமுயற்சி ரொம்ப பாராட்டினார். அவர் எடுக்க போற அடுத்த படத்துல ஹீரோ நீதான் சொல்லியிருக்காரு. இங்க ஒரு கலர் டிவி, இங்க ஃப்ரிட்ஜ், இங்க டைனிங் டேபிள், ஸ்விட்ச் போட்டா தானா சுத்துற ஃபேனு, கீழே ஒரு அழகான கட்டில். சந்தோஷத்தை என்ன பேசணும்னு எனக்கு தெரியல சார். இன்னைக்கு ஒரு 2 hours நான் அர்லியரா போறேன். எதுக்குப்பா? இந்த விஷயத்தை என் தங்கச்சிக்கு சொல்லணும். ஆல் ரைட், தேங்க்யூ சார். என்ன பாட்டி, காலையில இந்த ஒரே யோசனையா இருக்க? ஒண்ணுமில்ல, எனக்கு ஒரு கார் வரப்போகுது. அதை எங்க நிறுத்தலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவன் கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டது வீணா போல. எங்க அண்ணன் பெரிய நடிகரை வரப்போறாரு. நான் ஒரு டைரக்டரை பார்க்க போறேன். நடிகர் ஆகணும்னா டாக்டர் பார்க்கணுமா? ஐயோ பாட்டி, டாக்டர் இல்ல, டைரக்டர். டைரக்டரா? சரி சரி, இந்த பூவை வச்சுக்கிட்டு போ. நீ மட்டும் நல்ல செய்தியா வந்து சொல்லு, நான் உனக்கு மாலையே போடுறேன். அண்ணன் வந்து கேட்டா நான் போயிட்டேன்னு சொல்லு பாட்டி. நல்ல காலம் பிறந்தாச்சு, நம்ம கஷ்டமெல்லாம் தீந்தாச்சு.
குட் மார்னிங் சார். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த விசிட்டிங் கார்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதான். பரவாயில்லைங்க, விசிட்டிங் கார்டை மிஸ் பண்ணாலும் நீங்க மிஸ் ஆகாம வந்திருக்கீங்களே, அதுவே போதுங்க. ஏன் சார், உங்களுக்கு மியூசிக் கூட தெரியுமா? ஓ, நான் சினிமாவுக்கு வந்ததே மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு தான். ஆனா நான் டைரக்டர் ஆயிட்டேன். இந்த சினிமா உலகமே அப்படிதாம்மா. நாம ஒண்ணு நினைச்சு வந்தா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கும். எங்க அண்ணனோட போட்டோவை எடுத்துட்டு வந்திருக்கேன். அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுத்தா அந்த நியூஸ் அவர்கிட்ட சொல்லி அவருக்கு ஷாக் கொடுக்கணும். அதான் அவரை கூட்டிட்டு வரல. எப்படி இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு கிடைக்க போறது ஷாக் நியூஸ் தான். நீங்க என்ன சொல்றீங்க? புரியல. எனக்கு எப்பவுமே ஒளிவு மறைவுங்கிறதே பிடிக்காது. உன்னோட உண்மையான அழகை மறைச்சிட்டு இருக்கேன். கீதா, கீதா, மிஸ்டர் பிரதாப், வாட் ஹேப்பன்ட்? விஜயோட கதையை கேட்டு நீங்க எமோஷனல் ஆயிட்டீங்க. எஸ், ஐ எம் an emotional character. மறுபடியும் விஜய் விஷயம் உங்களை நான் சந்திக்கிறேன். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். பத்தியா, நான் எவ்வளவு நல்லா உடைக்கிறேன். நான் மட்டும் வெளியில இருந்தா ரவி வர்மா மாதிரி சிற்பி ஆயிருப்பேன். அவர் சிற்பி இல்ல, ஓவியர்டா.
நான் அவரை சொல்லல, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவனை சொன்னேன். எங்கடா சாமி? உன்னை போய் கேட்டனே, எங்கடா சாமி? எங்கடா சாமி? ஐ, சாமி இத வந்துட்டான். வாடா சாமி வா. பெண்களின் ராணி உல்லாசத்தேனி. என்னப்பா பெருசு தம்பி, என்ன வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா. என்ன தப்பு செஞ்சீங்க? ஒண்ணும் இல்ல. உங்க உடம்ப பார்த்தா பெருசா தப்பு பண்ண முடியும்னு தெரியல. என்ன தப்பு பண்ணீங்க? ஒண்ணும் இல்லப்பா, ஒரே ஒரு கதை எழுதுனேன். கதை எழுதுனீங்களா? வாங்க நம்ம கமிட்டியில போய் பேசுவோம். பார்த்து பார்த்து. மாலி, இந்த பாவத்தை கேட்டியா? இவர் ஒரே ஒரு கதை எழுதினாராம், அதனால உள்ளார புடிச்சு போட்டாங்களாம். என்ன கதை நீங்க கேளுங்கடா. அப்படி என்ன கதை எழுதினீங்க? சரோஜாவின் வரலாறை எழுதி விட்டேன். அப்ப சரோஜாவுடைய வாழ்க்கையில ஏதோ மர்மம் இருக்கணும். முதல்ல சரோஜா வாழ்க்கை வரலாறு சொல்லுங்க. சரோஜா என்றொரு பெண் பருவமடைந்து கல்யாணமாகி 10 நாட்களில் விதவையான பெண். அட பாவமே. அவள் விதவையானாலும் அவளது வெள்ளை புடவையில் அவள் அங்கங்கள் மிக எடுப்பாக தெரிந்தது. சரோஜாவுடைய வாழ்க்கை ஆரம்பமே டாப்பா இருக்குது. சரோஜாவின் பக்கத்து வீட்டிற்கு ஒரு குடும்பம் குடிவந்தது. அவர்களுக்கு ஒரு பையன், பெயர் மதன். பெயருக்கு தகுந்தாற் போல் அழகிலும் அவன் மன்மதன். அப்போதுதான் அவனுக்கு மீசையே முளைக்க ஆரம்பித்தது. நல்ல டேர்னிங் பாயிண்ட். அவனை கண்ட சரோஜா விறகுத்தீயில் வெந்தாள். குளியலறைக்கு சென்று ஆடைகளை களைந்தாள். அந்த நேரத்தில் அவள் மேனியை காணும் போது ஐயோ, மஞ்சள் புத்தகத்தை பத்தி இங்கேயும் பேச ஆரம்பிச்சிட்டியா? வாயா. ஏய் விஜய், மஞ்சள் புத்தகம் என்னடா? செக்ஸ் புக்ல. செக்ஸா? குளியலறைக்கு போன சரோஜா என்ன ஆனாலோ? இரு, நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். சும்மா இருடா. புலவரே, ஒரு பாட்டு பாடுங்க. நாங்க தாளம் போடுறோம். வா பிரதாப், விஜயோட கேஸ் ஃபைல படிச்சு பார்த்தேன். கோர்ட்ல விசாரணை எல்லாம் முடிஞ்சிருச்சு, தீர்ப்பு சொல்ல வேண்டியதான் பாக்கி. சோ அவனை உன் படத்துல நடிக்க வைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. பட் கோர்ட்ல மூவ் பண்றதுக்கு முன்னாடி அவன் நடிக்கிறானா இல்லையாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க. ஓகே, நான் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் பாக்குறேன். குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். என்னம்மா? என்ன ஸ்கூல்ல டிராப் பண்றியா? ஓ எஸ். அதோட எனக்கு என்ன முக்கியமான வேலை? நீ போய் முதல்ல யூனிஃபார்ம் போட்டு வா. போப்பா. டேய் சாமி, அந்த இன்ஸ்பெக்டர் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். உன்னால முடியுமா? என்னால முடியுமா? என்ன பண்றியா? பீடி. மலி, அவன் கோக்காரன் விட்டு விளையாடுற. பெரிய கோவக்காரன் அப்படா. அந்தோனி, நீ போய் படி, நான் பாத்துக்கிறேன். போடா. ஐயா வணக்கம். இந்த சாமிக்கு ஒரு சந்தேகம். அயாம் சாதி அப்படின்னா என்ன? என்ன மன்னிச்சிடு. அதேதான். சில்சல்ல கிடிசாலா, சில்சல்ல கிடிசாலா. டேய் சாமி, ஜெயிச்சிட்டேன். யாருடைய அனுதாபமோ அன்போ எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அடி இல்லை. நீ போலாம். விஜய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப நான் போலீஸ் ஆபீசர் ராஜசேகரா உங்ககிட்ட பேச வரல, உன் ஃப்ரெண்டு ராஜசேகரா தான் பேச வந்திருக்கேன். டைரக்டர் பிரதாப் தன்னுடைய அடுத்த படத்துல உன்னை ஹீரோவா நடிக்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்காரு. அதுக்கு உன்னுடைய சம்மதம் தேவை. உண்மையிலே நீ என் ஃப்ரெண்டா தான் பேசுறியா? என் தங்கச்சி நான் பிரிஞ்சது காரணமே இந்த சினிமா தான். உன் தங்கச்சியோட கதை முடிஞ்சிருக்கலாம், ஆனா அவளுடைய கனவு நிறைவேறணும். இன்னைக்கு ஈவினிங்குள்ள நல்லா யோசிச்சல். என்னோட ரிக்வெஸ்ட், நீ இந்த படத்துல நடிக்கணும். வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாளிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை. ராசா, என் கண்ணு நல்லா இருக்கியாப்பா?